Hi students, இப்போ நம்ம exercise 2.3 second problem பார்க்கலாம்ப்பா. So இந்த second problem என்ன சொல்லிட்டாங்கன்னா, if x is congruent to 13 modulo 17, then 7x minus 3 is congruent to which number modulo 17 அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. So இந்த questionல first நம்ம எழுதிக்கலாம். சரியா? இப்போ என்ன சொல்லிட்டாங்க, first வந்து solution போட்டுக்கோங்க. First என்ன சொல்லிட்டாங்க, x is congruent to 13 modulo 17 அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க, 7x minus 3 is congruent to which number modulo 17, which number mod 17. ஸோ இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதாப்பா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணாதான் நம்மளால் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த நம்பரை வந்து 17ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். புரிஞ்சுதா? ஸோ இப்போ நம்ம இந்த கான்கிரியன்ஸ் மாடுலோவில் நம்ம எப்படி எழுதலாம், இது நமக்கு என்ன தெரியும், a மைனஸ் பி வந்து என்னது, இன்கேஸ் ஏயும் பின்ற நம்பரை வந்து கான்கிரியன்ஸாக இருந்தால் நம்ம என்ன எழுதலாம், a மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு nk அப்படின்னு நம்ம எழுதலாம். நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லாம் பார்த்துருப்போம். புரிஞ்சுதாப்பா? ப்ரீவியஸ் ப்ராப்ளம் அதுதான் நம்ம இங்கே அப்ளிகபிள் பண்ண போகிறோம். எதுக்காக அப்ளை பண்ண போகிறோம்னா, நம்ம எக்ஸுன்ற வேல்யூவை கண்டுபிடிக்கணும். நம்ம எக்ஸுன்ற வேல்யூ கண்டுபிடிச்சாதான் நம்மளால எக்ஸ் வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியும். புரிஞ்சுதா? இந்த எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நமக்கு இங்கே ஒரு ஹோல் டேர்ம் கிடைக்கும். சரியா? இந்த ஈக்குவேஷன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, நான் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல காலியாக ஒரு இடம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த நம்பரை வந்து இந்த நம்பரால் டிவைட் பண்ணால் வரக்கூடிய ரிமைண்டர் தான் உங்கள் இந்த ஆன்சர் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். புரிஞ்சுதா? a மைனஸ் பி இஸ் nkன்னு. இப்போ நமக்கு a என்ன தெரியும், a வந்து எக்ஸ்ன்னு தெரியும். புரிஞ்சுதா? ஸோ எழுதிக்கோங்க, பை கான்க்ரூயன்ஸ் மாடுலோ இந்த ஈக்குவேஷன் x கான்க்ரூயன்ட் டு 13 mod 17 நம்ம எப்படி எழுதலாம்னா x a minus b is equal to nk, x minus 13 is equal to இங்கே n என்னதுப்பா, n வந்து 17, இங்கே a வந்து x, b வந்து 13, n வந்து 17. அப்படியே நான் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். புரிஞ்சுதா? x minus 13 is equal to nk, n என்னது 17 into k. இப்போ நான் x வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். இதுலேருந்து x is equal to எப்படி எழுதலாம், 17k plus 13 எழுதலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த k வேல்யூ இருக்கா இல்லையா, இந்த k வேல்யூக்கு நான் 1 கொடுக்குறேன். சரியா? ஸோ ஃபஸ்ட் வந்து நான் கன்சிடரிங் k is equal to 1. அப்போ என்னோட வேல்யூ x வேல்யூ என்ன வரும், 17 into 1 plus 13, that is x வேல்யூ என்ன வரும், 17 plus 13 என்னப்பா, 30 வரும். புரிஞ்சுதா? ஸோ இப்போ நான் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, 13 கண்டுபிடிச்சாச்சு. புரிஞ்சுதா? நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், 30 இங்கே இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், 30 கான்க்ரூயன்ட் டு 13 mod 17 வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். சரி, 30 வந்து நீங்கள் 17ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 17 2 டைம்ஸ் என்னப்பா வரும், 34 வந்துடும். சரியா? ஸோ நான் 17 1 டைம்ஸ் தான் எடுத்துப்பேன். என்னோட ரிமைண்டர் என்ன வரும், என்னோட ரிமைண்டர் வந்து 13 வரும். 10 minus 7 வந்து 3, 2 minus 1 வந்து 1. புரிஞ்சுதா? ஸோ அப்போ வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ என்னோட எக்ஸோட வேல்யூ என்னது, 30. புரிஞ்சுதா? ஸோ இப்போ நான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் இந்த ஈக்குவேஷனில் போய் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் நீங்கள் ஈக்குவேஷன் 1 கன்சிடர் பண்ணிக்கோங்க, இதை நீங்கள் ஈக்குவேஷன் 2 கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை தூக்கி இந்த 3 தூக்கி இந்த ஈக்குவேஷன் 3 கன்சிடர் பண்ணிக்கோங்க. 3 தூக்கி 2ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 3 in 2. அந்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துட்டாங்க, 7x minus 3 is congruent to dash mod 17 கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் இங்கே எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 30 சப்ஸ்டியூட் பண்ணணும். 70 into 30 minus 3 is congruent to இங்கே ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது, mod 17. சரியா? 7 இங்கே என்ன வரும், 7 into 30 வந்து 210 வரும். 210 minus 3 is congruent to dash mod 17 வரும். புரிஞ்சுதாப்பா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 210 minus 3 என்ன வருதுன்னு பாருங்கள், 207 வருமா, 207 is dash
congruent to dash mod 17. இப்போ இதை பாருங்கள், இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? இந்த வேல்யூவை வந்து இந்த வேல்யூவால் டிவைட் பண்ணால் வரக்கூடிய ரிமைண்டர் தான் இந்த வேல்யூ. ஸோ இப்போ நீங்கள் 207 17ஆல் டிவைட் பண்ணுங்கள். 17 1 டைம்ஸ் போகுமா? 3 ரிமைனிங். 17 2 டைம்ஸ் என்னது? 34 வருது. ஸோ 2 டைம்ஸ் 34. ஸோ ரிமைனிங் என்ன வரும்? 37 minus 4 வந்து 3 ரிமைண்டர். ஸோ உங்கள் ஆன்சர் என்னதுப்பா? இங்கே இருக்க ஆன்சர் என்னது? 3 தான் உங்களோட ஆன்சர். ஸோ நீங்கள் 3 எழுதிக்கோங்க. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு வேரியபிள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இது வந்து ஒரு இசட்னு ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இசட் வேல்யூ என்ன வரும்? இசட் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வரும். புரிஞ்சுதா? ஸோ therefore z is equal to 3. புரிஞ்சுதாப்பா? இங்கே நீங்கள் என்ன கொடுத்துடணுன்னா, இந்த வேரியபிள் இருக்கா இல்லையா, நாங்கள் கொஷின் மார்க் போட்டிருக்கீங்கன்னா இல்லையா, இங்கே வந்து நீங்கள் இசட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ வந்து இசட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கொடுத்துக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இசட் எப்படி கண்டுபிடிச்சோன்னு பார்த்தீங்களாப்பா? நம்ம கண்டுபிடிச்சாச்சு. புரிஞ்சுதா?